இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மில் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியில் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நீச்சல்லாளம் மூழ்கியே, நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த தாகம் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மில் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்தை குறித்தும் நமக்கு போதிப்பாராம். அதோடு மட்டுமல்ல, நடத்துவார். இன்னைக்கு பிரச்சனையே பெரிய பிரச்சனை, சரியான பாதையில் நடத்த சரியான ஆட்கள் இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள் எடுத்துக்கிட்டாலும், குடும்பத்தில் உள்ள இளம் வயதான தம்பதியர்கள் எடுத்துக்கிட்டாலும், இன்னைக்கு பிரச்சனையே சரியான காரியங்களை தீர்மானிக்க முடியவில்லை, திட்டமிட முடியவில்லை, செய்ய முடியவில்லை, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில அனுமதித்து அவர் நம் வாழ்க்கையில் வந்தால் நேர் வழியில நடத்துவாராம். பாதை மாற மாட்டோம். பாதை மாறுவதனால்தான் அல்லது தெரியாம முன்னாடி போய் செய்து அவசரப்பட்டு பின்பு பிரச்சனை வந்து விட்டது, இப்படி ஆகிவிட்டதுன்னு புலம்புகிறோம். அவர் நேர்வழியில் நடத்தும் போது நிச்சயமாகவே அது முடிவு மிகுந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். வேதத்தில் லூக்கா 4 அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவை கூட பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். அது வண்ணாந்தரத்திற்கு தான் கொண்டு போகப்படுகிறார். ஆனாலும் பிசாசானவன் சோதனை கொண்டு வருகிறான். 3 விதமான சோதனைகள். பசி ஏற்படுகிறது, அவர் உபவாசத்தில் இருக்கிறார். ஆனால் அந்த பசியின் மத்தியிலும் மற்ற எவ்வளவு போராட்டங்கள், ஆண்டவருடைய திட்டத்தையே மாற்றுவதற்காக பிசாசு திட்டத்தை கொண்டு வருகிறான். எல்லாவற்றையும் ஜெயித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணேக நேரத்துல நாம் குழம்பி விடுகிறோம் அல்லவா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு செஞ்சேன், அவங்க சொன்னாங்கன்னு தான் நம்பிட்டேன், பின்பு புலம்புகிறோம். ஆவியானவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு நாளும் முதலாவதாக ஆண்டவரே எங்களை நடத்துங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். நமக்கு உணர்த்துவார், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை காண்பிப்பார். பல விதத்தில் ஆண்டவர் நமக்கு பேசி உதவி செய்வார். ஒரு வாலிப தம்பி வேலையில் போய் ஜாயின் பண்ணுகிறார். ஒரு பெரிய கம்பெனி, அதுல நிறைய எந்திரங்களை எல்லாம் இயக்க வேண்டும். அவனுடைய ஓனர் அவனை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணி வச்சு அவனை ட்ரெயின் பண்ண சொல்றாரு. அப்பா அவனுடைய சூப்பர்வைசர் வந்து என்னப்பா இதெல்லாம் இப்படிலாம் ஆப்ரேட் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அது சில கண்டிஷன். எப்படின்னா, அந்த பெரிய மிஷினரி அதை இயக்கும் பொழுது முதலாவதாக ஒவ்வொரு நாளும் அதற்கு அந்த ஆயில் போட்டு தான் அதை இயக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் உற்பத்தியை தொடங்க வேண்டும். இவனும் தொடக்கத்துல சந்தோஷமா ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த ஆயில் போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி அதை ரன் பண்ணி திருப்பி தான் அதனுடைய பொருட்களை போட்டு அதை உற்பத்தியை தொடங்குவான். சில நாட்கள் போச்சுது. எதுக்கு? அதான் போட்ட உடனே தான் இன்ஜின் ஓடுத, எந்திரத்தை ஆன் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அதை இயக்குவதற்கு முன்பாக அதை பரிசோதிப்பது கிடையாது, ஆயில் போடுவதெல்லாம் கிடையாது. ஓடினா முதல் நாள் நல்லா தானே ஓடிது, 2ஆம் நாள் பரவாயில்லாம ஓடிச்சுது. பரவாயில்ல, அப்படியே கீச் கீச்சுன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா ஆயில் போடலையே, அது ஸ்டக் ஆக ஆரம்பிச்சது, மிஷினை நின்றுச்சு. அதனால உற்பத்தியை பாதிச்சிருச்சு. சூப்பர்வைசர் வந்து கடிதம் என்ன செய்தா, இந்த ஆயில் போட்டியா? அப்படியே முழிச்சான். அதோடு மட்டுமல்ல, முதலாளி வர அந்த கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. அவன் மேல ஒரு பெரிய ரிமார்க் ஆயிடுச்சு. திருப்பி அவனை கடிந்து கொண்டு, இது உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நான் கொடுக்கிறேன், இனி இப்படி செய்யக்கூடாது, சாரி கேட்டு மீண்டுமா தவறாம வந்த உடனே மிஷினை இயக்கி அதை எல்லாவற்றையும் பார்த்து ஆயில் போட்டு அது ஸ்மூத்தா ரன் பண்ண ஆரம்பிச்சுதே. உற்பத்தியும் குறையல, வேலையும் நடந்துச்சுது, நன்மை உண்டாச்சுது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த பிறகுதானே ஆண்டவர் தேடுறோம். கஷ்டம் வந்த பிறகுதானே ஆண்டவர் தேடுறோம். என் வியாதி வந்து டாக்டர்லாம் கைவிட்டு போறதுதானே அவரை தேடுறோம். அதை கொஞ்சம் மாற்றி முதலாவதாகவே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம், நடத்துங்கப்பா, காண்பீங்க, கூட வாங்கன்னு சொல்லி பாருங்களேன். அந்த நாள் முழுவதும் ஒரு மகிமையின் நாளா, பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம், நீங்கள் ஜெயிக்கிற நாளாக இருக்கும். உங்களுக்கு தான் ஜெயம் உண்டாகும். அதை கிருபை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, போராட்டங்களும் வேதனைகளும்
சோதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிறைந்த நாட்கள் நாங்க இருக்கிறோம்ப்பா. எதை செஞ்சாலும் பிரச்சனைங்கிறாங்க, எதை செஞ்சாலும் போராட்டம், ஏராளமான பலவீனங்கள் இந்த சரீரம் இன்னைக்கு சந்திக்குது. தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அவ்வளவு தூக்கமின்றி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. அதனால முடிவெடுக்க முடியலையேன்னு குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், இந்த நடத்த யாரும் இல்லை, எங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லை, எங்க பிள்ளைகளுடைய ஃபர்தர் படிப்புக்கு என்ன செய்யணும் தெரியல, அல்லது எங்க போவது, என்ன குரூப் எடுக்குது, என்ன காலேஜ், இந்த குழப்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த நாள்ல ஆவியானவர் நடத்துவீராக. நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்வீராக. தொழில் ரீதியாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், எதுவாக ஆனாலும் நம்முடைய ஆலோசனை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் முதலாவது உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்யும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை நடத்தும்படியா கேட்போம், நிச்சயமாகவே நடத்துவார். அந்த நடத்தல் நமக்கு திருப்தியை மட்டுமல்ல ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா.